வணக்கம். நட்சத்திர கோவில்கள் வரிசையில இன்னைக்கு விசாக நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம். அருள்மிகு முத்துக்குமார சுவாமி திருக்கோவில். மூலவர் முத்துக்குமார சுவாமி, தீர்த்தம் பூஞ்சுனை, ஊர் பன்பொழி, மாவட்டம் திருநெல்வேலி, மாநிலம் தமிழ்நாடு. இங்கு விமர்சையா கொண்டாடப்படுற திருவிழா என்னன்னு பார்த்தோம்னா, சித்திரை முதல் தேதி படித்திருவிழா, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, கார்த்திகையில் தெப்பம், தைப்பூசம். தல சிறப்பு. பந்தள மன்னர் எழுப்பிய கோவில் இது. இவ்வூரை சுற்றி ஐயப்பன் ஸ்தலங்களாக ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழை உள்ளிட்டவை உள்ளன. திறக்கும் நேரம் 6 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 வரை. முகவரி: அருள்மிகு திருமலை குமாரசுவாமி திருக்கோவில், பன்பொழி, செங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். தொலைபேசி எண் 9435350882. விசாகம் நட்சத்திரக்காரர்களோட பொது குணம் என்னவென்றால், வியாபாரத்தில் விருப்பத்துடன் ஈடுபடுவாராம். நடக்காததையும் நடத்தி காட்டும் சாமர்த்தியம் பெற்றவர்கள். சங்கீதம் போன்ற கலைகளில் ஆர்வம் கொண்டவர்கள். தன்னை பற்றி தானே புகழ்ந்து கொள்ளும் இவர்கள் திறமைசாலிகளாகவும் இருப்பார்களாம். தான தர்மம் செய்வதிலும் அக்கறை காட்டுவார்களாம். இங்குள்ள மூலவருக்கு முக்கன் என்று ஒரு பெயர் உண்டாம். மலை மீது ஏறி செல்ல 626 படிக்கட்டுகள் உள்ளன. மலை மீது திருமலை காளி அருள் பாலிக்கின்றாள். விநாயகர் சன்னதிக்கு 18 பல்டிகள் உள்ளன. 16 செல்வங்களும் 16 படிக்கட்டுகளாக இருப்பதாக கூறுகிறார்கள். பிரார்த்தனை. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர். வேண்டியதெல்லாம் கொடுக்கும் அருள் கடவுளாகவும் அவர் இருக்கின்றார். நேர்த்திக்கடன். கோவில் பிரகாரங்களில் தீபம் ஏற்றுகின்றனர். தல பெருமை. இக்கோவில் திருப்பணி காலத்தில் கல் தூண்களையும் உத்தரங்களையும் மலையின் மீது இழுத்து செல்ல யானைகள் பயன்படுத்தப்பட்டன. கனத்த பெரிய கயிறுகள் கிடைக்காத காலத்தில் பனை நார் கயிறு மூலம் உத்தரங்களை மேலே இழுக்கப்பட்டன. சில நேரங்களில் கட்டு அவிழ்ந்து தூண்கள் கீழே விழுவதும் உண்டாம். தூண்கள் பயங்கர வேகத்துடன் கீழ்நோக்கி உருண்டு வரும். அப்போது இப்பகுதியில் வசித்த துறவியான சிவகாமி அம்மையார் என்பவர் தன் உயிரையும் பொருட்படுத்தாது முருகா என கூறிக்கொண்டு தன் தலையை கொடுத்து தடுத்து நிறுத்துவாராம். மறுபடியும் அந்த தூண்கள் மேலே இழுக்கப்பட்டு தன் தலையை தாங்கியபடி இருப்பாராம். இப்படி அற்புத சாதனையை நிகழ்த்தும் சக்தியை முருகப்பெருமான் அவருக்கு அருளியிருந்தார். மேலும் வாழை மட்டைகளில் செங்கல் ஏற்றிக்கொண்டு மலை உச்சிக்கு இழுத்து சென்று திருப்பணிக்கு உதவியுள்ளார். இவருக்கு இக்கோயிலில் சிலை இருக்கின்றது. மூக்கன். இக்கோவிலின் அர்ச்சகர் பூவன் பட்டார். கோட்டை திரடு சென்று முருகப்பெருமான் சுட்டி காட்டிய இடத்தை அகழ்ந்த போது முருகன் சிலையில் மூக்கில் கடப்பாறை பட்டு சிறு துளி உடைந்து விட்டதாம். அந்த உடைசல் கூட பார்ப்பதற்கு அழகாக இருந்ததாம். கிராமப்புறத்து மக்கள் இதை பார்த்து முருகன் என்பதற்கு பதிலாக மூக்கன் என்ற செல்ல பெயரை சுவாமிக்கு வைத்து விட்டார்களாம். நெல்லை மாவட்ட கிராமப்புறங்களில் குழந்தைகளுக்கு மூக்கன், மூக்காயி, மூக்கம்மாள் என்ற பெயர் சூட்டப்படுமாம். இது திருமலை முருகனின் பெயர்தான். மேலும் குழந்தை பிறந்து தொடர்ந்து இறந்து கொண்டே இருந்தால் மூக்கு குத்தி மூக்கன் என பெயரிடுவதாகவும் வேண்டிக் கொண்டால் அந்த குழந்தை பிழைத்து கொள்ளும் என்பது நீண்ட கால நம்பிக்கை. ஆண் குழந்தைகளும் 15 வயது வரை கூட மூக்கு குத்தி இருப்பது இப்பகுதியில் நாம் காண முடியும். 2 குழந்தைகள் தவறி 3வது பிறக்கும் குழந்தைக்கு இந்த சடங்கை செய்வது மரபாக உள்ளது. பந்தள மன்னர் எழுப்பிய கோவில் இது. பந்தள மன்னர் எழுப்பிய கோவில் எது என யாரை கேட்டாலும் இது தெரியாதா, சபரிமலை ஐயப்பன் கோவில் என்பார்கள். பந்தளத்தை ஆண்ட ராஜாக்கள் தான் கேரள எல்லையில் உள்ள திருமலை கோவிலையும் எழுப்பியுள்ளார். இக்கோவில் உருவாக காரணமாக இருந்த பூவன் பட்டரின் வேண்டுகோளின்படி பந்தள மன்னர் இக்கோவிலை எழுப்பியுள்ளார்.
இவ்வூரை சுற்றி ஐயப்பன் ஸ்தலங்களும் ஆரியங்காவு அச்சன் கோவில் குளத்துப்புழை உள்ளிட்டவை உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாழை மட்டையில் கல் ஏற்றி இழுத்தவர். பன்பொழி அருகிலுள்ள அச்சன்புதூரில் சிவகாமி அம்மையார் வசித்து வந்தார். இவரது கணவர் கங்கை முத்து தேவர். இவர்களுக்கு குழந்தை இல்லை. திருமலை முருகனை வணங்கி குழந்தை வரம் கோரினார். கோவிலில் கல் மண்டபம் ஒன்றையும் அமைக்க அவர் முடிவெடுத்தார். இதற்கான கற்களை அடிவாரத்தில் இருந்து வாழை மட்டையில் ஏற்றி மேலே இழுத்து செல்வார். அப்படிப்பட்ட வைராகியமான பக்தி அவருடையது. இவ்வளவு சேவை செய்தும் அவருக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை. தான் கட்டிய கல் மண்டபத்தில் வந்து தங்கிய மஸ்தான் என்ற மகானிடம் தன் குறையை சொன்னாராம். அந்த மகான் அவரிடம், இந்த திருமலை முருகனையே உன் குழந்தையாக ஏற்றுக்கொள் என்றதும் அவருக்கே தன் சொத்துக்களை எழுதி வைத்தாராம். மேலும் புளியறை என்ற கிராமத்தில் முருகனுக்கு சொந்தமாக இருந்த சொத்துக்களை அனுபவித்து வந்த சிலர் மீது திருவனந்தபுரம் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கல்வெற்று ஆதாரங்களை காட்டி அவற்றை மீட்டு தன் பிள்ளையான முருகனுக்கே சேர்த்தாராம். இந்த கல்வெட்டின் நகல் படிவம் இப்போதும் உள்ளதாம். இந்த அம்மையார் முருகனுக்கே தொண்டு செய்து துறவி பூண்டதால் சிவகாமி பரதேசி அம்மையார் என்றும் அழைக்கப்பட்டார். மலை பாதை. திருமலை 500 அடி உயரமுடையது. 544 படிகள் ஏறி கோவிலை அடைய வேண்டுமாம். இதை திரிகூட மலை என்றும் சொல்வர். 2 மலைகள் இந்த மலையை தொட்டு இருப்பது போல தோன்றுவதால் இந்த பெயர் ஏற்பட்டது. மலை பாதையின் துவக்கத்தில் வல்லப விநாயகர் சன்னதி உள்ளது. இவரை வணங்கி அடிவாரத்தில் உள்ள பாத மண்டபத்தை தரிசித்து படியேற வேண்டுமாம். 2 பாதைகள் இந்த சன்னதியில் உள்ளன. பாதையின் நடுவில் நடுவட்ட விநாயகர் சன்னதி உள்ளது. பின்னர் இடும்பன் சன்னதியையும் வணங்க வேண்டும். அஷ்ட பத்ம குளம். மலை உச்சியில் உள்ள கோவிலின் தீர்த்தத்தை அஷ்ட பத்ம குளம் என்று அழைத்தனர். இந்த குளத்திற்கு தற்போது பூஞ்சுனை என பெயரிட்டுள்ளார். இங்கு இலக்கியங்களில் நாம் படித்த குவளை என்னும் மலர் இதில் பூத்ததாம். தினமும் ஒரு மலர்தான் இந்த குளத்தில் பூத்ததாம். அதை கரையில் இருந்த சப்த கன்னிமார் 7 முருகனை பூஜித்தனர். சப்த கன்னியர் சிலை சிவாலயங்களில் மட்டுமே இருக்கும். ஆனால் இது முருகன் தலமாக இருந்தாலும் இங்குள்ள தீர்த்தக்கரையிலும் சப்த கன்னியர் இருப்பது சிறப்பாகும். உமையவளின் 7 சக்திகளே சப்த கன்னியர்கள் ஆவார்கள். விசாக நட்சத்திர கோவில். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோவிலுக்கு வாழ்வில் ஒரு முறையாக வந்து செல்ல வேண்டும். விசாகம், கார்த்திகை, உத்திரம் ஆகிய முருகனுக்குரிய நட்சத்திர நாட்களில் இம்மலையில் தங்கள் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தும் ஓடவள்ளி, நல மூலிகை, திருமலை செடி ஆகிய மூலிகைகளும் வளர்ந்துள்ளன. செல்வ விருத்திக்காக திருமலை செடியின் வேரையும் தனகர்ஷண யந்திரத்தையும் இணைத்து ஒரு காலத்தில் பூஜை செய்திருக்கிறார்கள். இன்று இந்த மூலிகைகள் அடையாளம் காண முடியாவிட்டாலும் இங்கு சென்று வந்தவர்கள் வாழ்வில் திருப்பம் ஏற்படும் என்பது நிஜமாகும். வி என்றால் மேலான என்றும் சாகம் என்றால் ஜோதி என்றும் பொருட்படும். விசாக நட்சத்திரம் விமல சாகம், விபவ சாகம், விபுல சாகம் என்ற மூலிகை ஒளி கிரணங்களை கொண்டது. இந்த கிரணங்கள் அனைத்தும் இம்மலையில் படுவதால் விசாக நட்சத்திரங்கள் ஆயுள் முழுவதும் சென்று வழிபடுவதற்கு ஏற்றது என்று சித்தர்கள் கூறுகின்றனர். மலை உச்சியில் ஒரு உச்சி பிள்ளையார். மலை உச்சியில் ஒரு உச்சி பிள்ளையார் சன்னதி உள்ளது. இந்த சன்னதி 16 கல் படிகள் உள்ளன. இவரை சோடச விநாயகர் என்பர். 16 படிகள் ஏறி தரிசிப்பதால் இவரை வணங்குவோருக்கு 16 செல்வமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அன்னதானம். ஒவ்வொரு மாத பிறப்பினன்றும் மாதாந்திர முழுகாப்பு அடியார்கள் சபை சார்பில் இங்கு அன்னதானம் காலை 6 மணி முதல் இரவு வரை தொடர்ந்து வழங்குகிறார்கள். சிறப்பம்சம். அதிசயத்தின் அடிப்படையில் பந்தள மன்னர் எழுப்பிய கோவில் இது.
இவ்வூரை சுற்றி ஐயப்பன் ஸ்தலங்கள், ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழை உள்ளிட்ட பல கோவில்கள் இங்கு உள்ளன. அனைவரும் சென்று தரிசித்து அருள் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.